அன்னைக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சுன்னு ரொம்ப வலியில துடிக்கிறாங்க. என்ன செய்யறதுன்னே தெரியல, பயமா இருக்குன்னு. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்னம்மா சொல்ற? தங்கச்சி பயப்படாத, நான் உடனே கிளம்பி வர்றேன். சரிங்கண்ணே, சீக்கிரம் வந்துருங்க. மாமா என்ன மாமா, அக்காவுக்கு என்னாச்சு? மச்சான், பத்மாவுக்கு நெஞ்சு வலியா மச்சான். ஐயோ தம்பி, நீங்க போய் பாருங்க தம்பி. இந்த நேரத்துக்கு யார் வரப்போறா? எங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. இல்ல இல்ல மாமா, நம்ம 2 பேருமே இங்க இருந்து போறது நல்லது இல்ல. யாராவது ஒருத்தர் இங்க கண்டிப்பா காவலுக்கு இருக்கணும். அதனால நான் இங்க இருக்கேன். நீங்க போய் அக்காவுக்கு என்னாச்சுன்னு பாருங்க. சீக்கிரமா கிளம்பி போங்க. போங்க போங்க மாமா. மச்சான் இந்தாமா. ஐயோ, ஆஸ்பத்திரி எல்லாம் போக வேண்டியிருக்கும் தம்பி. நீங்க 2 பேருமே போயிட்டு வாங்க, அதான் நல்லது. இல்லண்ணே, அது சரி மாமா, இவங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நம்ம என்னன்னு போய் பார்த்துட்டு வருவோம். வாங்க சீக்கிரம் வாங்க. நீங்க ஜாக்கிரதையா இருங்க, நான் போயிட்டு வந்துறோம். அண்ணா, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, வந்துடும். சரிங்க. பார்வதி, பார்வதி, பத்மா, அக்கா. பத்மா, என்னம்மா என்னாச்சு? என்னக்கா என்னாச்சு? அக்கா என்னக்கா, உனக்கு ஏதோ நெஞ்சு வலின்னு போன் பண்ணாங்க. இங்க வந்து பார்த்தா சாதாரணமா படுத்துட்டு இருக்க. அது இல்லைங்க, நெஞ்சு வலியில பயங்கரமா துடிச்சிட்டு இருந்தாங்களா. அதுக்கப்புறம் இது ஒருவேளை வாயு தொல்லையா இருக்குமோன்னு நான் பூண்டு பால் ரெடி பண்ணி கொடுத்தேன். அத குடிச்சதுக்கு அப்புறமா இப்ப கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்றாங்க. இல்ல நீ? ஆமாங்க, நான் கூட நிஜமான நெஞ்சு வலியோன்னு ரொம்ப பயந்துட்டேங்க. என்ன பத்மா, நீ இப்படி நெஞ்சு வலின்னு சொல்லி எல்லாரையும் பயமுறுத்திட்டியே. மச்சான் வாங்க மச்சான், நம்ம போலாம். சரி மாமா. ஏங்க இப்ப எங்க போறீங்க? தமிழ் வீட்டுக்கு தாண்டி. காவல் காக்க வேண்டாமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த ராத்திரி நேரத்துல அடுத்து உங்க வீட்டுக்கு போய் காவல் காத்துட்டு இருப்பீங்களா? நீங்க என்ன வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? இது அசிங்கமா இல்ல? அதானே. யார் அந்த பொண்ணு? சாதாரண காய்கறி கடை வச்சிருக்கிறவளுடைய பொண்ணு. அவ வீட்டுக்கு போய் அவளுக்கு காவல் வேலை பண்ண போறீங்களா? அப்படின்னா அக்காவுக்கு நெஞ்சு வலின்னு சொன்னதெல்லாம் வெறும் நாடகமா?